ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஸ்ப்ளிட் யுவர் இன்கம். அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருந்தெல்லாம் ரெவென்யூ கிடைக்கும். ரெவென்யூ மீன்ஸ் உங்களுக்கு பாக்கெட் மணியாக பேரண்ட்ஸிலேருந்து கிடைக்கும், அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்லேருந்து கிடைக்கும். இந்த கிடைச்ச அமௌண்ட்டு சொல்லும்போதே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சின்ன அமௌண்ட்டாக இருக்கும். அப்போவே நம்ம இந்த சேவ் பண்ணுற அந்த பழக்கம் ஆரம்பிக்கணும். அப்படின்னா எவ்வளோ சேவ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 20% நீங்கள் சேவ் பண்ணணும். இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு கோல்ஸ் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஏர்லி ஏஜ்லேயே பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருந்தால் உங்களுக்கு இதே அமௌண்ட், இந்த எடுத்து வச்ச அமௌண்ட் உங்களுக்கு அன்றைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ரெவென்யூ, உங்களோட வருமானத்திலிருந்து ஒரு 20% கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட் வந்து லாக் யுவர் மணி அவே ஃப்ரம் யூ. இப்போது உங்களுக்கு மைனராக இருக்கும்போது உங்களால் பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. அந்த டைமில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட இந்த கேஷு கொடுத்துக்கிட்டு இது எடுத்து வைக்கணும் சொல்லிக்கிட்டு அவங்களால இது ஏற்பாடு பண்ணலை, நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, எனக்கு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும், எனக்காக எடுத்து வைக்கணும் அப்படி சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கே தெரியும், எப்படி மணி எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி அதை எடுத்து வைக்கணும், பத்திரமா வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும்னா நோ ப்ராப்ளம். அது இல்லை உங்களுக்கு இப்போ ஒரு 18 ஏஜ் தாண்டி போயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், பேங்கில் உங்களுக்கு ஈஸியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், அதில் பிரச்சனையே இல்லை. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பேங்கில் எடுத்து வைக்கலாம். இதோட மீனிங் ஆக்சுவலி என்னென்னா இது இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ ஆப்ஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோவை நம்ம தனியாக பண்ணணும். ஸோ இதில் அது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ கோல்டு கோயின், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அது ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணலாம். என்ன சொல்ல வரேன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட் எடுத்து வைக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா இதுக்குள்ளே ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்படி ஒரு ஃபினாமினன் இருக்குது. காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்போது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு அமௌண்ட் போடும்போது அதோட இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து செகண்ட் இயரில் வரும். அதுதான் செகண்ட் இயரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதோட சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் கூட அது கூட போட்டிங்கன்னா அது கூட சேர்த்து பெரிய ஒரு அமௌண்ட் ஆகும். அதே மாதிரி அது காம்பவுண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இதுதான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஒரு 8 வேர்ல்டு வண்டர்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் ஏர்லி ஏஜிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். தேர்டு டிப்பு வந்து கெட் ஏ கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கு நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு என்னென்னா உங்களுக்கு எப்படி மணி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மணி ஸ்பெண்ட் பண்ணணும், அதை பற்றி நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதை உங்களோட அமௌண்ட் இல்லை, பேங்க் உங்களுக்கு கடனாக கொடுத்த அமௌண்ட்டு தான். அது வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும். என்னென்னா உங்களுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. கிரெடிட் கார்டு ஸ்கோர், சிபில் ஸ்கோர் அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் இருக்குது. அது உங்களுக்கு நிறைய வந்துருச்சுன்னா அது ஒரு பெனிஃபிட் தான். ஃப்யூச்சரில் நீங்கள் எங்கேயாவது போய் பேங்கில் எல்லாம் போய்கிட்டு ஒரு லோனு கடன் வாங்கணும் அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு தைரியமாக கொடுக்க முடியும். ஏன்னா உங்களோட ஒரு ட்ராக் ஹிஸ்டரி, உங்களோட ஒரு கிரெடிட் ஹிஸ்டரி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட்டு பே பண்ண முடியும். ஏமாத்திரம் அந்த மாதிரி பழக்கம் எதுவும் உங்கள்கிட்ட இல்லை. ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த மாதிரி பேங்குக்கு எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு தைரியமாக உங்களுக்கு கடன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்ல ரீதியில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் உங்களுக்கு நிறைய ரிவார்டு பாயிண்ட்ஸ் கூட கொடுப்பாங்க. என்ன ரிவார்டு பாயிண்ட்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கிடைக்குது, அதுதான் அதோட மீனிங். எக்ஸ்ட்ரா மணினா உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், அது ரெடீம் பண்ணலாம். இப்போ அமேசான் வவுச்சர்ஸு, ட்ராவல் பண்ணும்போது ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணலாம், நிறைய இடத்துல உங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியும், நிறைய பிராண்டுக்கு அது யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா டெபிட் கார்டுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கும் போது பேங்க் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக லோனு கொடுப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டு. செகண்டு வந்து அந்த ரிவார்டு பாயிண்ட்ஸு. மூணாவது வந்து எப்படி அது உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நல்லா தெரியும். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் எ பிஸ்னஸ் ஆர் ஃப்ரீலான்சிங். ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் என்னென்னா என்ன, சொசைட்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அதுதான் ஆக்சுவலி பிஸ்னஸ். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் ஓலா, ஊபர், சொமாட்டோ, ஸ்விக்கி இது மாதிரிலாம் நிறைய ஆப்ளிகேஷன்ஸு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலி எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்போ உங்களுக்கு கார் பிடிக்கணுன்னா நீங்கள் கார் ஸ்டாண்டு வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட் வரை தேடி போக வேண்டாம் அவசியம் இல்லை.
அதுக்கு கூட அங்கேருந்து ஆர்டர் பண்ணால் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த ஃபுட்டு வரும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்காக ஒரு சொல்யூஷன் தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த சொசைட்டியில் ஏதாவது ஒரு தனி ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியணும். ஸோ அந்த சொல்யூஷன் தான் புது பிஸ்னஸ். இனிப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பிடிக்கல, பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்குது, ஸோ எனக்கு இந்த பிஸ்னஸ் ஒன்றும் செட் ஆகாது, அப்படி தான் உங்களோட மைண்ட் செட்டுனா உங்களுக்கு ஃப்ரீலான்ஸுக்கு உள்ள போகல. என்ன ஃப்ரீலான்சிங்கு? அதாவது நீங்கள் எந்த கம்பெனியிலும் இல்லாமல் தனியாக வீட்டில் இருந்து ஒரு ஒர்க்கு பண்ணுறீங்க, அதுதான் ஃப்ரீலான்சிங். அப்படின்னா உங்களுக்கு ஓனர் நீங்கள் தான், உங்களுக்கு முதலாளி நீங்கள் தான். ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்லு நமக்கு தேவைப்படும். அந்த ஸ்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ளே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு எந்த ஃபீல்ட்லேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். அந்த ஃபீல்டில் ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு, இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு, ஸ்கில்லு கிடைக்கிறதுக்கு நிறைய கோர்ஸ் இப்போது ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் யூடமி, ஸ்கில் ஷேர், இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இதே மாதிரி பெய்டு கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான். இல்லைன்னா யூடியூப்லேயே நிறைய கோர்சஸ் இருக்கும், அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிட்டி தான் அதுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எங்கேருந்து வேணாலும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எஜுகேஷன் கிடைக்கிறதுக்கு இப்போது எந்த ஸ்கேர்சிட்டியும் இல்லை, அது ரொம்ப சுலபம். ஸோ இந்த பிஸ்னஸும் அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்கும் ஆரம்பிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெவன்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்காக தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறேன். 5வது பாயிண்ட் லிவ் பிலோ யுவர் மீன்ஸ். அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கும், எவ்வளோ இங்கே இருக்கும், அதுக்குள்ள நீங்கள் வாடுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். மோஸ்ட்லி ஒரு ஒன் மந்த் சேலரி கிடச்சிருச்சுன்னா அதுக்கு மேலே செலவு பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு மந்த் சேலரி கிடைக்கும்போது இந்த அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கு, நம்ம கடன் வாங்கினா அந்த அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அந்த அமௌண்ட்டு. நிறைய பேர் கிரெடிட் டு கிரெடிட், செக்கு டு செக், அந்த மாதிரி தான் ஓட்டுறாங்க அவங்களோட லைஃபு. அந்த மாதிரி ஓட்டக்கூடாது. மோஸ்ட்லி நம்ம இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளோடைய லைஃப் ஸ்டைலு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எவ்வளோ உங்களோட சேலரி இல்லைன்னா இன்கம் இல்லைன்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆகுதோ அது அப்படியே போகட்டும். ஆனால் உங்களோட எக்ஸ்பென்ஸு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ கூட இருக்கணும். அது இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் மணி. இது சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, லைஃப்னா அது ஒன்று தானே, அது மேக்ஸிமம் நம்ம என்ஜாய் பண்ணணும் இல்லை. ஆமாம், என்ஜாய் பண்ணலாம், அந்த டைமில் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, நிறைய பேர்டன் எல்லாம் உங்கள் மேலே வரும், ஃபேமிலி அது இது எல்லாம். அப்போ உங்களால் அது மேனேஜ் பண்ண முடியாது, ஏன்னா உங்கள்கிட்ட கேஷ் இருக்காது. ஸோ கேஷ் எப்படி சேர்த்து வைக்கணும், எடுத்து வைக்கணும், அது ஒரு டேலண்ட்டு தான், ஒரு ஸ்கில்லு தான். அது நம்ம எப்படியாவது அக்யூர் பண்ணி தான் ஆகணும். 6வது பாயிண்ட் கிரியேட் எ பட்ஜெட். மோஸ்ட்லி நம்ம ஒரு மந்த்லி நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குங்கிறது நம்ம கரெக்டாக நோட் பண்ணி வைக்கணும். இவ்வளோ இருக்குது, ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃபு செட் பண்ணணும். இப்போ எவ்வளோ இங்கே உங்களுக்கு வருது, அதோட ஒரு 50% மோஸ்ட்லி உங்களோட மெயின் எக்ஸ்பென்சஸ் அதுக்குள்ளே முடிக்கணும். இன்னும் முடியல, கொஞ்சம் கூட இருக்குதுன்னு சொன்னால் கூட ஒரு 30% மட்டும்தான் அதுலேருந்து எடுக்கணும். அப்போ 80%க்குள்ளே அதுக்குள்ளே கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும். முடியலன்னா நீங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு வழி கண்டுபிடிக்கணும். அதுதான் அப்போ நம்ம பண்ணணும். இந்த பாயிண்டில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா, ஒரு மந்த்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸு அது வரும். இப்போ கரண்ட் பில்லு, அந்த பில்லு, இந்த பில்லு, அந்த எக்ஸ்பென்ஸ், இந்த எக்ஸ்பென்ஸ், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பட்ஜெட்டு வச்சு வாழ பழகணும் நம்ம. இதுதான் இந்த பாயிண்ட்டு சொல்கிறேன். என்னென்னா அப்போ தான் நம்மளால் கேஷ் எடுத்து வைக்கிறதுக்காக ஏதாவது கையில் இருக்கும் பேலன்ஸு, இல்லைன்னா எதுவுமே கையில் பேலன்ஸ் இருக்காது. ஏன்னா நமக்கு எல்லாம் உள்ளே இருக்கும். நம்ம ரிச் ஆகணும், ரொம்ப வெல்த்தியாக இருக்கணும். நம்ம அது ஒரு டெஸ்டினேஷன் இல்லைன்னா ஒரு பாயிண்ட் அப்படி சொல்ல முடியாது நம்மளால். ஏன்னா வெல்த் ரீச் பண்ணுறது ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் தான், சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் தான். அதே மாதிரி அது மெயின்டைன் பண்ணுறதும் அதே மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் அங்கேயும் தேவைப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அம்பானி ரிச் ஆகிறதும் கஷ்டம் இருக்குது, ரிச்னஸ் அந்த வெல்த்தினஸ் மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இல்லைன்னா நேராக கீழே வந்துடும். ஒரு ஏழையாக மாறுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், லக்ஸுரி எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் அவாய்ட் பண்ணி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வாழ பழகணும். நீங்கள் 7வது பாயிண்ட் குயிக் மணி ஸ்கீம்ஸ். அந்த ஏரியா பக்கம் நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஸ்கேமு இப்போது இந்தியாவில் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா கண்ட்ரீஸ்லையும் இதெல்லாம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் மணி போட்டிங்கன்னா 1 மந்த்துக்குள்ளே இல்லைன்னா 2 மந்த்துக்குள்ளே அது டபுளாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆன்லைன்
மணி ஆப்புகள், ஆன்லைன் ரம்மி ஆப்புகள், அது இது சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட ஸ்கேமு ஃப்ராடு ஆப்புகள் நிறைய இருக்குன்னு. ஸோ இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகும்போது உங்களோட கேஷு போகும் தவிர அது மட்டும் இல்லை, உங்களோட நிம்மதி எல்லாமே உங்களுக்கு போயிடும். ஏன்னா இதெல்லாம் ரிலேட்டட் வித் மணினா அது ரிலேட்டட் வித் நம்ம இமோஷன். ஸோ நம்மளோட இமோஷன் வச்சுட்டு தான் அதெல்லாம் விளையாடுறது. ஸோ இதுக்குள்ளே போனால் உங்களோட கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் கோன். ஸோ அந்த மாதிரி குவிக் மணி ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் போகவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குவிக் மணி ஸ்கீமு இந்த உலகத்தில் இல்லை. இருக்குன்னு யாராவது சொன்னால் அதுதான் பெரிய ஸ்கேம். ஏன்னா மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டைமும் எடுக்கும். 8வது பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை யுவர் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த டைமில் 2023 இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனு வேணுங்கிறது ஒரு நீடு தான், இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்ணலாம், அது பே பண்ணலாம், இது பே பண்ணலாம், கூகுள் பே, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இன்றைக்கி வந்துருச்சு. அதனால ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணுங்கிறது ஒரு நீடு தான். ஆனால் உங்களுக்கு ஒரு iPhone 14 அப்படி ஒரு ஃபோனை வேணும்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ஓவர் தானே. ஏன்னா 1,90,000 கிட்டே ரேஞ்சு வருது அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோனு வேணும் சொல்லும்போது அது ஜஸ்ட் வாண்டு தான். ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன்னால இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், உங்களோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அப்படின்னா நெசசிட்டிக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. 9th பாயிண்ட் வந்து குட் டெப்ட் அண்ட் பேட் டெப்ட். இந்த குட் டெப்ட் அதே மாதிரி பேட் டெப்ட் என்னங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கடன் எடுக்கும்போது அது திருப்பி அடைக்கிறதுக்கு, திருப்பி கட்டுறதுக்கு ஒரு வழி இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அந்த மணி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை பற்றி நமக்கு தெரியணும். மணி எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றி தெரியணும். மணி எப்படி மல்டிப்ளை பண்ணணும் இதை பற்றி எல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேஷை கிடச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அது எப்படி அது இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி அது மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ண பிறகு அந்த அமௌண்ட்லேருந்து பேங்கோட லேபிலிட்டி எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழ முடியும். இதிலிருந்து கிடைச்ச ப்ராஃபிட் அது கூட அவங்களோட அக்கௌண்ட்டில் போட முடியும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட் டெப்ட் தான். ஆனால் கடன் வாங்கின பிறகு இது எப்படி திருப்பி அடைக்கணும்னு தெரியாது, இங்கே எவ்வளோ வரும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கடன் வாங்கினா அவங்களால திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பேட் டெப்ட் தான். ஸோ மணி பற்றி எதுவுமே தெரியல, மணி மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் கூட அறிவு இல்லாதவங்க இது எடுக்கக்கூடாது, கடன் எடுக்கக்கூடாது. டெப்ட்னா அது 2 வகை இருக்குது, ஒன்று குட் டெப்ட், ஒன்று பேட் டெப்ட். தெரிஞ்சவங்க கடன் எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்கும். இப்போ அதானி மாதிரி இல்லைன்னா விஜய் மல்யா மாதிரி இவங்களெல்லாம் லோன் எடுத்திங்கன்னா அது அவங்களுக்கு எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். அந்த அமௌண்ட் அந்த மணி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் எதுவுமே தெரியாதவங்க போய் அது எடுக்கும்போது தான் பிரச்சனை. 10வது பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அப்படின்னா உங்கள் நாலேஜு, உங்கள் ஸ்கில்லு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இது இம்ப்ரூவ் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, ஃப்யூச்சரில் நீங்கள் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும். பிஸ்னஸாக இருந்தாலும், மணி மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நாலேஜ் இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், எப்படி அது இன்க்ரீஸ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அந்த நாலேஜ் தான் அப்போ இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு ஃபினான்ஷியல் வெல்னஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணும். நீங்கள் அப்ஸ்கில் பண்ணும்போதும் ஆக்சுவலி என்ன நடக்குது, ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு நிறைய கேஷ் கறக்கிறதுக்காக ஒரு வழி தான் நீங்கள் இப்போ ரெடி பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் இப்போ ரெடி பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் அக்யூர் பண்ணிங்கன்னா அதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சரில் இருக்கா. இப்போ இந்த நாலேஜ் எதுவுமே உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஒரு 5 crore ஒரு பம்பர் லாட்ரி அடித்து கிடச்சா கூட அது எப்படி உங்களுக்கு மேனேஜ் பண்ணணும்னு தெரியலன்னா வித்தின் 5 years நீங்கள் ஒரு அப்சல்யூட் 0 ஆகும். நம்ம நாலேஜ் மேலே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அது தவிர நம்ம வெளியில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நமக்கு நாலேஜ் இல்லைன்னா யாருக்கு வேணாலும் நம்ம ஏமாற்றலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நம்மள நிறைய வீடியோஸ் தான் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.